சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பேட்டிங் ஆர்டரில் தோனி 9ஆம் வரிசையில் பேட்டிங் இறங்கியது கடும் விமர்சனத்தை கிளப்பியிருக்கின்றது. முன்னாள் இந்திய வீரர் இர்ஃபான் பதான் மற்றும் முன்னாள் சிஎஸ்கே வீரரான ஹர்பஜன் சிங் தோனி மேல் வரிசையில் பேட்டிங் செய்யாமல் 9ஆம் வரிசையில் பேட்டிங் இறங்கியது குறித்து கடுமையாக பேசியுள்ளனர். குறிப்பாக அவர் 9ஆம் வரிசையில் இறங்குவதற்கு பதிலாக விளையாடாமல் இருக்கலாம், அவரது இடத்தை ஒரு வேக பந்து வீச்சாளருக்கு கொடுக்கலாம் என பேசியுள்ளனர். பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் தான் தோனி 9ஆம் வரிசையில் பேட்டிங் செய்தார். அந்த போட்டியில் சிஎஸ்கே அணி முதலில் பேட்டிங் செய்தபோது விக்கெட்டுகளை இழந்து தவித்தது. அப்போது 7 மற்றும் 8ஆம் வரிசையில் பந்து வீச்சாளர்களான மிட்சல் சாட்னர் மற்றும் ஷர்துல் தாக்கூர் பேட்டிங் செய்தனர். அந்த நேரத்தில் 4 ஓவர்கள் மீதமிருந்த நிலையில் தோனி பேட்டிங் இறங்கியிருக்க வேண்டும். ஆனால் அவர் 9ஆம் வரிசையில்தான் பேட்டிங் செய்தார். சிஎஸ்கே அணி 167 ரன்கள் எடுத்து இந்த போட்டியில் 28 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றியும் பெற்றுவிட்டது. ஆனால் இர்ஃபான் பதான் மற்றும் ஹர்பஜன் சிங் தோனியின் பேட்டிங் வரிசை குறித்து விமர்சனம் செய்துள்ளனர். இது பற்றி இர்ஃபான் பதான் பேசுகையில், தோனி 9ஆம் வரிசையில் பேட்டிங் செய்வது சிஎஸ்கே அணிக்கு வேலை செய்யாது. அது எந்த வகையிலும் அந்த அணிக்கு உதவாது. அவருக்கு 42 வயதாகிறது என்பது நமக்கு தெரிகின்றது. ஆனாலும் அவர் நல்ல ஃபார்மில் இருக்கிறார். அவர் பொறுப்பை தன் கையில் எடுத்துக்கொண்டு பேட்டிங் ஆர்டரில் மேலே வந்து பேட்டிங் செய்ய வேண்டும். அவர் குறைந்தது 4 அல்லது 5வது ஓவர்களாவது பேட்டிங் செய்ய வேண்டும். அவர் கடைசி 1 ஓவர் அல்லது 2 ஓவர்களுக்கு மட்டும்தான் பேட்டிங் செய்கிறார். அது நீண்டகால அடிப்படையில் சிஎஸ்கே அணிக்கு எந்த வகையிலும் உதவாது. சிஎஸ்கே அணி இனி 90% போட்டிகளில் வென்றால் தான் பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்ல முடியும். ஒரு மூத்த வீரராக, ஃபார்மில் இருக்கும் வீரராக அவர் பேட்டிங் ஆர்டரில் மேலே வந்து பேட்டிங் செய்ய வேண்டும் என கூறியிருக்கிறார். அடுத்து ஹர்பஜன் சிங் பேசுகையில், பேட்டிங் ஆர்டரில் 9ஆம் வரிசையில் தான் பேட்டிங் இறங்க போகிறார் என்றால் தோனி விளையாட வேண்டிய அவசியமே இல்லை. அவருக்கு பதிலாக ஒரு வேக பந்து வீச்சாளரை களம் இறக்கலாம். தோனி தான் சிஎஸ்கே அணியில் முடிவுகளை எடுக்கிறார். ஆனால் தனது அணியை கைவிடும் வகையில் அவர் அவசியம் ஏற்படும் போது பேட்டிங் இறங்க மறுக்கிறார். அவருக்கு முன் ஷர்துல் தாக்கூர் பேட்டிங் செய்ய வருகிறார். தாக்கூரால் தோனியை போல அதிரடி ஷாட்டுகளை ஆட முடியாது. தோனி ஏன் இந்த தவறை செய்தார் என எனக்கு புரியவில்லை. அவரது அனுமதி இல்லாமல் சிஎஸ்கே அணியின் எதுவும் நடக்காது. அவரை பேட்டிங் ஆர்டரில் 9ஆம் வரிசையில் இறங்க செய்த முடிவை வேறு யாரோ ஒருவர் எடுத்தார்கள் என்பதை நான் நம்ப மாட்டேன் என்றார். இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.